உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 1 பேதுரு 2:24, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்குங்க, குணமாயிடுவீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா அவர் நம்முடைய பாவத்தை சுமந்துட்டாரு. அதனால அவருடைய காயங்களால், அவர் பட்ட காயங்களால் நமக்கு சுகம் கிடைக்கும். நீங்க எப்பேற்பட்ட வியாதியில கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்னைக்கு சுகம் வருது, உங்களுக்கு ஆரோக்கியம் வருது. நம்ம எதை வேணா தூக்கிட்டு போயிடலாம். ஒரு 100 கிலோ வெயிட்டு அரிசி மூட்டை கூட நம்ம தூக்கிடலாம். ஆனா உங்க பாவ மூட்டையை உங்களால தூக்க முடியுமாங்க? தூக்க முடியாது. அப்படியே மனசை அப்படி நசுக்கிடுங்க. நம்மளை நசுக்காதுங்க, நம்ம மனசையே நசுக்கிடும். நீ பாவி, நீ பாவின்னு. 1 பேதுரு 2:22 நம்ம பேதுரு சொல்லியிருக்காங்க, அவர் பாவமே செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஏசு பாவியே இல்லை. அவர் வார்த்தைகள் எல்லாம் சுத்தமான வார்த்தைகளா இருந்துச்சு. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அப்படின்னு பேதுரு சொல்றாங்க. பேதுரு கூடவே இருந்தாங்கல்ல, அதனால பேதுரு சொல்றாங்க ஏசு ரொம்ப நல்லவர். ஆனா அவருக்கு போய் சிலுவை தண்டனையா? எதற்காக சிலுவையில் அவர் ஏறினார்னா, மனித அந்த பாவ மூட்டைகள் எல்லாம் அவர் சுமந்தார். சிலுவையில் மேல் ஏறி அவர் சுமந்தார். எத்தனை கோடி மனிதர்களுடைய பாவ மூட்டைகளை அவர் சுமந்தார். எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அவர் சுமந்தார். வேற வழி இல்லை. இதை இப்போ உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்கங்க, நீங்க கொண்டு விட்றீங்க. யார்கிட்ட அந்த பேக்கு கொடுப்பீங்க? நீங்க தானே வச்சிருப்பீங்க. என் பையன் பேக்கெல்லாம் நான் தூக்குனேன்னா அவ்வளோதான், ரொம்ப பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதான் ஏசு உங்கள் பேக்கை அவர் சுமக்கிறாருங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா அன்பு, அவருடைய பிள்ளைங்க மேலே அன்பு. அதனால தான் உங்கள் பாவ மூட்டைகளில் அவர் சிலுவையில் சுமந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவங்கள் புனித நீராடல் மூலமாக அது கரைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது ஒரு நல்ல நதியில் போய் முங்கி எழுந்தோன்னா, புனித நதிகளில் முங்கி எழுந்தோன்னா சரியாயிடும், கரைஞ்சிடும். அது சக்கரை கிடையாது, வெல்லம் கிடையாது, அது உப்பு கிடையாது, கரையாது. பாவம் கரையாது, கரைக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பாவத்தை கரைக்க முடியாது. எந்த சட்டமும் எந்த தண்டனையும் கரைக்காது. இப்போ இயேசுவோடைய ரத்தம் தான் அந்த பாவத்தை கழுவி விட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இயேசு சிலுவையில் நம்ம பாவங்களை அவர் சுமந்தார். சிலுவையில் ஏற்றி விட்டது யாருங்க? நம்ம ஏவாளம்மா நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்றதுக்காக அந்த மரத்தில் ஏறி இயேசுவை இந்த மரத்தில் ஏற்றி விட்டுட்டா. சிலுவை மரத்தில் இயேசுவை ஏற்றி விட்டுட்டா. சிலுவை மரத்துடைய வெயிட்டு 150 கிலோ வெயிட்டு. இயேசு அந்த சிலுவையை சுமந்தார். ஃபர்ஸ்ட் பாவி யாருங்க? ஏவாள் தானே. ஏவாள் அம்மா, மனித குலத்தின் அம்மா. அவளுடைய பாவ மூட்டை ஃபர்ஸ்ட் அவ முதுகுக்கு தான் வந்துச்சு. 5480 காயங்கள் உடம்பு ஃபுல்லா, 150 ஆழமான காயங்கள் முதுகு ஃபுல்லா இருந்துச்சு. 17 முட்கள் அவருடைய தலையில சுருகப்பட்டது. அவர் 6.5 லிட்டர் ரத்தத்தை ஊத்தினார். அவருடைய அந்த ஆணி இருக்குல்ல, சிலுவையில் ஆணி வச்சு அடிச்சாங்கல்ல, அந்த ஆணியோடைய நீளம் 8 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம். ரத்தத்தை சிந்தினார். 6.5 லிட்டர் ரத்தம் அவர் உடம்புல இருந்தது அத்தனையுமே ஊத்திட்டாரு. ஊத்தி தான் நம்ம பாவத்தை கழுவி இருக்காருங்க. சும்மாலாம் கழுவல. கொஞ்சோண்டு ரத்தம் ஊத்தலாம் அப்படின்லாம் ஊத்தல. சரி, ரத்தத்தை ஊத்தினாரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய், இந்தாப்பா நான் மனிதர்களுக்காக நான் டொனேட் பண்றேன், ரத்த தானம் பண்றேன்னு சொல்லி எல்லா ரத்தத்தையும் எடுத்து கீழே சிந்திருக்கலாமே? இல்லை. ஏன்னா அது தண்டனை. ஏவாளுக்கு தண்டனை கொடுக்கல, அந்த தண்டனையை இவர் ஏத்துக்கிட்டார். நீங்க மனிதர்களை தண்டிக்காதீங்க, நான் அந்த தண்டனையை வாங்கிக்கிறேன்னு சிலுவையில ஏறினாரு. அவர் ஏங்க அந்த காலம் போல, ஏசு அந்த காலம் போலங்க. ஏங்க ஒரு டேப்லெட்டோ ஒரு மருந்தோ புதுசாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல பாவம் போகிறதுக்கு. அவர் அந்த காலம் இல்லைங்க ஏசு, இந்த காலம்தான். இந்த காலத்தில் பாம்பு கடிச்சா என்னங்க பண்ணுவாங்க? எங்கே பாம்பு கடிச்சிருக்கோ அதில் மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு, கடித்த இடத்துல இருந்து
அப்புறம் வாய் வச்சு உறிஞ்சி என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தை கொட்டுவாங்க, துப்புவாங்க. அப்படி பண்ணா அந்த அந்த நபர் வந்து பொழைச்சுப்பார். அதே தான் பண்ணாரு. நம்ம ஏவால தான் இந்த பாம்பு கொத்திச்சு. எப்படி கொத்திச்சு? இவதான் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டு, அந்த பழத்தோடைய விஷம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்குதுங்க, ரத்தத்துல தான் இருக்கு. புரியுதாங்க? ஏன் ரத்தம் சிந்த பண்ணணும்னு புரியுதா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விஷமான அந்த ரத்தம் இருக்கு. என்னங்க விஷம்ன்றீங்க எங்க ரத்தம்னா? ஆமா, அதனால்தான் நம்மளுக்கு சாவு வருது, அதனால்தான் முதுமை வருது. ஒவ்வொரு மனிதனும் முதுமை அடைந்து செத்துறனால, எவ்வளோ நல்லா இருந்தாலும் முதுமை என்ற ஒரு வியாதி வருதுல, அந்த முதுமைக்கு காரணமே அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தின் விஷம்தான். அந்த விஷத்தை முறிவு கொண்டு வரணும்னுக்காக தான், முறிக்கிறதுக்காக தான் அவர் அத்தனை இரத்தத்தையும் எடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். சரி, உங்களுக்காக நான் என்னுடைய உடம்பு, மனித உடம்பை எடுத்து நானே சிந்திட்டு போயிடுறேன்னு சிந்தினாரு. பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டாருங்க. அதனால நம்ம பாவம் இல்லாமல் நம்மளால வாழ முடியும். எவ்வளோ பாவம் இருந்தாலும் நீங்க அறிக்கை பண்ணுங்க, மனம் திரும்பணும், ஆனா திரும்ப செய்ய மாட்டேன்னு. அப்போ இயேசு மன்னிப்பாரு, மன்னிச்சிடுவாருங்க. ஆனா அந்த மனம் திரும்புதல் இருக்கணும். இனிமே நான் செய்ய மாட்டேன், அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவரால் கழுவ முடியும். தண்டனை வந்து அந்த பாவத்தை கழுவாது, அவ்வளவுதான். தண்டனையால் ஒரு பாவத்தை கழுவ முடியாது. இயேசுடைய ரத்தம் மட்டும்தான் ஒரு பாவத்தை கழுவ முடியும். நம்ம ஆதியாகமம் 4:7 காயினை தேவன் என்ன சொல்லியிருப்பாரு? நீ பாவம் செய்தா அந்த பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியில படுத்து கிடக்கும் அப்படின்னு சொன்னாரு. உன் வீட்டு வாசற்படியில நாய் படுத்திருக்குதோ இல்லையோ, உன் வீட்டு வாசற்படியில பாவம் படுத்திருக்கோன்னு சொன்னாரு. ஆனால் நீங்க இயேசு கிட்ட வந்து அத்தனை பாவத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டா அவ்வளவுதான், உங்க பாவங்கள் அவ்வளவுதான். இயேசு மன்னிச்சிடுவாரு, கழுவிடுவாரு. எந்த சாபத்தையும் நீங்க சுமக்க வேண்டாங்க. நீங்க கலாத்தியர் 3:13 எடுத்து படிச்சு பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னங்க, எங்க பரம்பரையில இந்த மாதிரி ஒரு வியாதி வருதுங்க, எல்லாருக்கும் வந்துடுது. இப்படி நடந்துடுமோ, அப்படி நடந்துடுமோ, எங்க தாத்தாவுடைய வியாதி வந்துடுமோ, எங்க அம்மாவுடைய வியாதி வந்துடுமோ, எல்லாருக்கும் வந்துருச்சு, எங்க குடும்பத்துல எனக்கு வந்துடுமோ? வராது. பரம்பரை சாபங்கள், முன்னோர்கள் செய்த பாவத்துக்காக சாபங்கள் உங்க வீட்டுக்குள்ள வராது. ஆனா இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க முன்னோர்கள் பாவத்துக்காகவும் நீங்க மன்னிப்பு கேளுங்க. நம்ம குடும்பமா சேர்ந்து செய்யறோம்ல பாவம், அதுக்கும் மன்னிப்பு கேட்கணும். குடும்பத்துக்கு ஒரு தலைவனும் தலைவி தான் ஒரு பொறுப்பு. பிள்ளைங்க செய்யற பாவம், எல்லாம் செய்யற பாவத்துக்காக காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க. பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? இரத்தத்தால் கழுவுவார், நம்ம சுத்தமாயிடுவோம். புரியுதுங்களா? எதுக்காக இயேசு சிலுவையில் ஏறினார்? புரியுதா? இனிமே நம்ம பாவ மூட்டைகளை சுமக்க வேண்டாம். நம்மளும் நல்லவங்களா நீதிமானா பிதா முன்னாடி நிற்க முடியும். பிதா நம்மளை சேர்த்து பாருங்க, நம்ம பாவமே இல்லாம அவர்கிட்ட நெருங்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்க பிள்ளைங்க உங்க தழும்புகளால், உங்க காயப்பட்ட தழும்புகளால் சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. உங்க பிள்ளைங்க சுகம் அடைகிறாங்க. எங்களுக்காக நீங்க ரத்தத்தை சிந்திட்டீங்க. எங்களுக்கு எங்க வீட்டுல சாபம் இருக்காது, பாவம் இருக்காது, பரம்பரை வியாதிகள் வராது. உங்க பிள்ளைங்க வீட்டுல எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். சாமி உமக்கு நன்றி பா. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? சாமி, பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. பா, கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ரத்தத்தை கொண்டு கழுவி பா எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்.
பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டுதான் வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றி அப்பா. 1000 வருடம் திரும்பவும் இந்த பூமியை வந்து ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.